ஹாய். ஸோ இன்றைக்கி நம்ம டே 2ல் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா WH கொஷின் பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே அதை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வீக்லி அந்த டவுட் செஷன்ஸில் உங்கள்ட்ட நான் கேள்வி கேட்பேன். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது ரிலேட்டட் கேள்வி கேட்பேன். உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுவேன். வீக்லி அந்த செஷன் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நான் கோர்சஸ் மட்டும் நான் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு விட முடியாது. அப்போனா நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஸோ உங்களை ஹிந்தி பேச வைக்காமல் நான் விடக்கூடாது. ஓகேவா? ஹிந்தி கற்றணும் வந்துட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களை நான் பேச வச்சே ஆகணும். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா ஞாபகம் உங்கள்கிட்ட நீங்கள் டவுட், நீங்கள் என்ன டவுட் இருந்தாலும் சரி உடனே எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு உங்ககிட்ட நான் கேள்வியும் கேட்பேன், டவுட்டும் கிளியர் பண்ணுவேன் லைவாக. ஓகேவா? ஸோ மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டே 2ல் நம்ம நேற்று பார்த்தோம்ல அதே தான் பார்க்க போகிறோம். ஆனால் இதில் சின்ன ஒரு சேஞ்ச். சரிங்களா? இப்போ நேற்று நம்ம இந்த வாட்னா என்ன, அதுக்கு ஹிந்தியில் கியா அப்படிங்கிறது பார்த்தோமா? இப்போது இந்த கியாவை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம என்ன அப்படின்னா அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? உன்னுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அதுமாரி இது என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போது உன்னோட பேர், அப்போது உங்களோட பேருக்கு ஒரு நேம் இருக்குது. இது என்ன, அப்போ இதுக்கு ஒரு நேம் இருக்குது. சரிங்களா? அப்போது ஒரு பொருளோட பேர் குறிக்கிறதுக்கு, ஒரு பர்சனோட நேமை குறிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டெஃபினேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு நேமை குறிக்கிறதுக்கு எது பயன்படுது? என்ன அப்படிங்கிறது பயன்படுது. அப்போது யாராவது உங்ககிட்ட கியா அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஓகே, கியான்னு யூஸ் பண்ணி கேட்குறாங்க, அப்போது ஒன்லி நேமை தான் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் 90% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கியா அப்படி கேட்டாங்கன்னா அப்போ நம்ம மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதை கை காமிக்கிறாங்க, கியா அப்படிங்கிறது கேட்குறாங்க, கியானா என்ன, அப்போ இது என்னன்னு தான் கேட்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் 90% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கியா அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கியானா என்ன அர்த்தம்? என்ன அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டன். அடுத்து செகண்ட் பாருங்கள், வென். வென்னுனா என்னது? எப்பொழுது தமிழில். இப்போது எப்பொழுதுக்கு ஹிந்தியில் என்ன அப்படின்னா கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கப்பு நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்? இப்போது எப்பொழுது நம்ம எப்போலாம் யூஸ் பண்ணுவோம்? இப்போ நான் இருக்கேன், ஒரு பையன் 40 கேட்கு, டே எப்போ நீ சென்னைக்கு போகிற, எப்போ நீ ஊருக்கு போகிற, எப்போ விளையாட போகிற, இந்த மாதிரி நான் கேட்குறேன். இப்போ அதுக்கு அந்த பையன் என்ன சொல்வான்? நான் நாளைக்கு சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் 12ஆம் தேதி சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் 10 மணிக்கு சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் ஜூன் மாதம் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வர என்ன சொல்லலாம்? நான் 2022 சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு எல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் என்னது? டைமு, டேட்டு, இயரு, மந்த்து, டே, வீக்ஸு. நான் வர்ற வியாழக்கிழமை போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டி தான் இருக்குது. இதை தவிர்த்து வேறு எதுவுமே வராது. சரிங்களா? எப்போ அப்படின்னு நான் கேட்குறேன்னா நீங்கள் அதை மட்டும் இதுக்குள்ளே தான் நீங்கள் சொல்லுவீங்களே தவிர வேறு எதுவுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கரெக்டாக? நீங்களே யோசிச்சு பாருங்கள். டே எப்படா நான் சென்னை போகிறேன், நான் இந்த நாளைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளைங்கிறது ஒரு டே, டுமாரோவா இல்லை எஸ்டர்டே அப்படின்னு. நான் தான் வர்ற சனிக்கிழமை போகிறேன், இல்லை இந்த 10 மணிக்கு போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர வேறு அதை தவிர்த்து வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போது யாராவது கப் அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, கப்புன்னு கேட்டாங்க, அப்போ கப்புனா என்னது? எப்பொழுது. அப்போது கப்புன்னு கேட்டாங்க அப்படின்னா ஒன்லி டேட்டு, டைமு, இயரு, மந்த்து இது மட்டும் தான் வரும். வேறு இதை தவிர்த்து வேறு எதுவுமே வராது. அப்போ நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன். அங்கே போயிட்டு யாரோ ஒருத்தவங்க கேட்குறாங்க, ட்ரெயின் கப் ஜா ரஹா ஹை அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் அதிலே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ட்ரெயின் கப், ட்ரெயின் எப்பொழுது. அப்போது ட்ரெயின் எப்போ போகுதுன்னு கேட்குறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அந்த ட்ரெயின் எப்போ போகுது அந்த டைமை நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போது நீங்கள் ஏதாவது கேட்குறோம், கப் சென்னை அப்படின்னு கேட்டாங்கனாலே போதும், நம்ம சென்னை எப்பொழுது, அப்போ நம்ம சென்னை எப்போ போகிறோம் அப்படி கேட்குறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம என்றைக்கு போகிறோமோ அதை நீங்கள் ஓரளவு நீங்கள் யூகிச்சு வச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த WH கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, கண்டிப்பாக நீங்கள் இதை
தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்கள் மூணாவது வேறனா என்னது? எங்கே அப்படிங்கிறதுக்கு ஹிந்தியில் கஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கஹா நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்? தமிழை பொறுத்த வரைக்கும், டேய் எங்கடா போகிற? நான் வந்து சென்னைக்கு போகிறேன், நான் வந்து வீட்டுக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து மதுரைக்கு போகிறேன், நான் வந்து ஆஃபீஸுக்கு போகிறேன். இது எல்லாமே என்னது? ஒரு பிளேஸ். சரிங்களா? பிளேஸ். அப்போ யாராவது அவங்க கிட்ட கஹா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுன்னா நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, கஹானா எங்கன்னு அர்த்தம். அப்போது அந்த கஹானை கேட்டாங்கனாலே நீங்கள் ஒன்லி பிளேஸோட நேம் மட்டும் தான் சொல்லணும், வேறு எதுவுமே சொல்லக்கூடாது, வேறு எதுவுமே வராது. ஓகேவா? இப்போ அதே ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் கஹா அப்படின்னா நம்ம ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். ஓகே, இந்த ட்ரெயினு எங்கே போகுது அப்படின்னு கேட்குறேன் போல். அப்போது நம்ம எங்கே போதோ இது வந்து சென்னை போதா, இல்லை வந்து மும்பை போதா, இல்லை டெல்லி போதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போனா என்ன அர்த்தம்? கஹா அப்படின்னு கேட்டாங்கனாலே என்ன சொல்லணும்? ஒன்லி பிளேஸ் மட்டும்தான் சொல்லணும். கப் அப்படின்னு யாராவது கேட்டாங்கனாலே என்ன சொல்லணும்? டேட்டு, டைமு, இயர், மந்த், டே, வீக் இதிலேருந்து ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சொல்லணும். கியா அப்படின்னு கேட்டாங்க, ஒன்று என்ன சொன்னோம்? அதோட நேமை மட்டும் தான் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள் வை அப்படின்னா தமிழில் எதுக்கு. ஸோ இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கியூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து லேட்டாக வரான். ஓகேவா? நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்குறேன், டேய் இதுக்கு லேட்டாக வர அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அதுக்கு அந்த பையன் ஒன்று சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ரீசன் சொல்லுவான். என்ன சொல்லுவான்? சார் காய்ச்சல் சார் அப்படின்னு சொல்லுவான். இல்லை சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லலாம். இப்போ இதெல்லாம் என்னது? ரீசன். அப்போது யாராவது உங்ககிட்ட கியூ அப்படின்னு கேட்டாங்கனாலும் என்ன சொன்னோம்? அதோட ரீசன் சொல்லணும். இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கும், அதுக்குண்டான ரீசன் நீங்கள் சொல்லணும். இல்லை நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த டைமில் டேய் இது எதுக்கு அப்படின்னு கேட்டதுனால நீங்கள் அது எதுக்காக பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த ரீசன் தான் சொல்லணும். புரியுதா? ஓகேவா? ஸோ அந்த கியூ அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? ரீசன் மட்டும்தான் சொல்லணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சம்மந்தமே இல்லாமல் கிளாஸில் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அந்த டைமில் யாராவது ஒருத்தவங்க கியூ அப்படின்னு கேட்டாங்கனால அந்த டைம்லேயே நம்ம ஒரு சென்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்களா? ஓகே, நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கோம், இவன் வந்து அந்த டைமில் கியூ அப்படின்னு கேட்குறான். அப்போனா தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது எதுக்குன்னு கேட்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம மெல்ல கெஸ் பண்ணிடணும். ஓகேவா? அப்போது எதுக்காக தண்ணி ஊற்றிட்டு இருக்கீங்களோ நீங்கள் அந்த டைம் சொல்லிடணும். சரிங்களா? நீங்கள் மேபி தர்ஸ்டியாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு எதுக்காக கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பூச்செடிக்கு ஊற்றலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்கு நீங்கள் அந்த டைமில் ஒரு ரீசனை சொல்லிடணும். தட்ஸ் ஆல். ஓகேவா? இதுதான் நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, அடுத்து பாருங்கள் விச்னா என்னது? எந்த. தமிழில் இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவுன்சா. என்ன சொல்லுவாங்க? கவுன்சா. இப்போ இந்த கவுன்சா அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா, நான் வந்து இப்போ ஊருக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் ஃப்ரெண்டு கேட்குறான், டே எங்கடா போகிற அப்படின்னு கேட்குறான். ஃபஸ்ட்டு வேர் கேட்டான், எங்கடா போகிறேன்னு கேட்டான். நான் வந்து ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறேன். ஊரில் 1000 லட்சக்கணக்கான ஊர்லாம் இருக்குது. அந்த 1000 லட்சக்கணக்கான ஊரில் நீ எந்த ஊருக்கு போகிற? சரிங்களா? இப்போ நான் வந்து பாட்டு கேட்டுட்ருக்கேன், ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுட்ருக்கேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு வரான். சரிங்களா? டே என்ன பண்ணிகிட்ருக்க? நான் வந்து பாட்டு கேட்டுட்ருக்கேன். எந்த பாட்டு கேட்டுட்ருக்க? அப்போது பாட்டுனா லட்சக்கணக்கான பாட்டெல்லாம் இருக்குது. அந்த லட்சக்கணக்கான பாட்டில் எந்த பாட்டு கேட்டுட்ருக்க? ஒரு ரிசல்ட் மட்டும் நமக்கு தனியாக வரும். அந்த ரிசல்ட்டை நம்ம சொல்லணும். அப்போ யாராவது கவுன்ஸா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு சின்ன ஸ்மால் டெஃபினேஷன் நீங்கள் சொல்லணும். சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பாடில் ஆயிரக்கணக்கான சாப்பாடு இருக்குது, அதில் நீ எந்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்க அப்படிங்கிறத ஒரு டெஃபினேஷனோட சொன்னேன். தமிழில் பொறுத்தவரைக்கும் என்ன சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி என்ன சாப்பாடுனா சாப்பாடு என்ன அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஆக்சுவலி எந்த சாப்பாடுங்கிறது கரெக்ட். ஏன்னா சாப்பாடு நிறைய இருக்குது, அதில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக சொல்லணும்ல. இந்த ரிசல்ட் ஒன்று வரும், அதை தான் நம்ம சொல்லணும். இப்போ புரியுதா? இந்த கவுன்ஸா அப்படிங்கிறத நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. கவுன்ஸா அப்படின்னு கேட்டாங்கனாலே மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்? ஓகே, எந்த அப்படின்னு அர்த்தம். நிறையா இருக்கும், அதில் ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபிக்கான ஆன்சர் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? டன். அடுத்து பாருங்கள், ஹூ. ஆறாவது, ஹூனா யார். இதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா கவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கவுன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நானும் நீங்களும் ஃப்ரெண்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வரீங்க. அப்போது நம்ம 2 பேர் ஃப்ரெண்டு, ஆனால் உங்கள் கூட ஒருத்தங்க வராங்க பார்த்தீங்கன்னா, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போது நான் உங்கள் கிட்ட கேட்குறேன், டே
யார் இது அப்படின்னு கேட்குறேன். அப்போது அவங்களுக்கும் எனக்கு தெரியாத ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் உங்கள் கூட ஒருத்தங்க வருவாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை என்னது. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, இது என்னோட அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, ஃப்ரெண்டு, தம்பி, தங்கச்சி, அக்கா, பெரியம்மா, சித்தப்பா, இந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா? இது ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க யார் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறீங்க. டே அந்த ஒரு பையன் புது பையன் வந்திருக்கான், அது யார்? டே அவனா? அது இந்த அவனோட சொந்தக்காரன்டா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட தம்பிடா அது அப்படின்னு சொல்லி. அப்போது நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த கவுன். அப்போ யாராவது கவுன் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? அந்த ரிலேஷன்ஷிப்பு இதை மட்டும் தான் நீங்கள் சொல்லணும். அவங்களுக்கு உள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அவங்களோட நேமை நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்களேன், ஹூஸ் அப்படின்னா யாருடைய. இப்போது ஒரு பேனா வந்து கீழே இருக்குது. அப்போ நான் வந்து கேட்குறேன், டே இது யாருடைய பேனா அப்படின்னு கேட்குறேன். யாருடைய? அப்போது இந்த பேனாவுக்கு கண்டிப்பாக ஒரு சொந்தக்காரன் இருப்பான். உலகத்தை எல்லா பொருளுக்கும் ஒரு சொந்தக்காரன் ஒருத்தர் இருப்பான். கரெக்டு தானே? இப்போது இந்த ஃபோன் இருக்குன்னா ஃபோனுக்கு சொந்தக்காரன் யார்? நான். இந்த பேனாவுக்கு சொந்தக்காரன் யார்? நான். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் இருப்பான். அப்போ நம்ம திடீர்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போ அந்த டைமில் ஒரு குரூப்பாக ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு பேனை கீழே விழுந்துருச்சு. டே யார் விடுதுன்னு கேட்டால் அதுக்கு உண்டான ஓனரை வந்து எந்திரிச்சு என்ன சொல்லுவான்? சார் இது என்னுடையது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது அவனுடையது. இல்லை அப்படின்னா அந்த பையன் இல்லை அப்படின்னா வேறு ஒருத்தன் சார் இது வந்து இந்த ரமேஷோடது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக யார் வந்து சொந்தக்காரங்களோ அதை நீங்கள் சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். எது? இந்த யாருடைய அப்படிங்கிறது. அப்போ யாராவது கிஸ்கா அப்படின்னு கேட்குறாங்க, உங்களுக்கு புரியல, கீழே எடுத்து அரே கிஸ்கா ஹே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த இது கையில் வச்சுருக்கான், இது கிஸ்கான்னு நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். யாருடைய? அப்போது யாருடையன்னு கேட்குறா போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து உங்களுடைய இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த டைமில் இருந்துச்சு என்னோடதுன்னு சொல்லிக்கலாம். இல்லை அவனோடையதுன்னா அவனோட சொல்லிக்கலாம். ஓகேவா? டன். அடுத்து பாருங்கள், ஹவ் அப்படின்னா எப்படி. அதுக்கு ஹிந்தியில் கைசே. எப்படி வரும்? கைசே. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, கியூ எதுக்கு லேட்டு? டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னான்னா, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, டயர் பஞ்சர் ஆகிடுச்சுன்னு சொன்னான். காய்ச்சல்னு ஒருத்தர் சொன்னான். அது வந்து எதுக்கு அப்படிங்கிறதுக்கு. இப்போது இந்த காய்ச்சல்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த காய்ச்சல் எப்படி வந்துச்சு? காய்ச்சலா எப்படி? டயர் பஞ்சர் ஆகிடுச்சா எப்படி? அப்போது அதுக்கு பிஹைண்டாக அது ஒரு பெரிய ஒரு கதை ஒன்று நடந்திருக்கும். அந்த கதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அதாவது சைக்கிள் டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் லேட்டு. அதுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க கியூ லேட் பிகாஸ் டயர் பஞ்சர் சார் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அப்படியா? கேஸே எப்படி பஞ்சர் ஆகிடுச்சு? இப்போ இந்த டயர் எப்படி பஞ்சர் ஆகிடுச்சோ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்சர். அதுக்கு பிஹைண்டில் ஒரு பெரிய ஒரு கதை இருக்கும், அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுவா நான் வந்து வந்துக்கிட்டு இருந்தேன்னா ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆணி இருந்துச்சு, ஆணி வந்து சைக்கிள் டயரில் குத்திருச்சு தெரியாமல், இல்லை முள் இருந்துச்சு குத்திருச்சு. அதுக்கடுத்து நான் என்ன பண்ணேன், சைக்கிளில் இருந்து இறங்கி உருட்டிக்கிட்டே வந்தேன் சார், அதனால் ஸ்கூலுக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஒரு பெரிய கதை ஒன்று சொல்லுவான். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரீஃபான ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் கொடுக்கணும். அப்போ யாராவது கைசே ஹவ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும், ஒரு டீட்டெயிலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? மைண்ட் வச்சுக்கோங்க. ஹவ் மச்னா என்னது? எவ்வளவு. இப்போ இந்த எவ்வளவுனா ஹிந்தியில் கித்தனா. இப்போ இந்த கித்தனா அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னா அது ஒன்லி எதுக்காக மட்டும் வரும்? ஒன்லி மெஷர்மெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அதாவது சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், லிட்டர் அளவு நம்ம பயன்படுத்தோம் பார்த்தா, கிலோமீட்டர், சரிங்களா? இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் வரும். அதுக்கடுத்து காசு இதுக்கு வரும். இப்போ வந்து கடையில் போகிறீங்களா, அப்போது அந்த தக்காளி எவ்வளவு அப்படின்னு கேட்கணும். அப்படின்னா டொமேட்டோ கித்தனா ருப்பியா அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? எப்படி கேட்கணும்? கித்தனா ருப்பியா, கித்தனா தூர்னா எவ்வளோ தூரம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? கித்தனா சென்டிமீட்டர், கித்தனா மில்லிமீட்டர், கித்தனா லிட்டர், எல்லாமே இந்த மெஷர்மெண்ட்ஸோட நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே கித்தனா அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆக்சுவலி தமிழில் வந்து எத்தனை கிலோமீட்டர்னு கேட்பாங்க, அது ஆக்சுவலி தப்பு. எவ்வளோ கிலோமீட்டர்னா கரெக்டான ஆன்சர். சரிங்களா? உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. சரிங்களா? இந்த டைம் ஒரு டவுட் வந்திருக்கும், உடனே எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த நம்ம லைவ் செஷன் வரும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக என்கிட்ட கேட்டுருங்க. ஹிந்தி ரிலேட்டடாக எந்த டவுட் வந்து நீங்கள் வந்து கேட்டுருங்க. ஓகேவா? ஹவு மெனினா எத்தனை? ஒன்லி கவுண்டபிள் நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் வரும். எண்ணிக்கை 10 வாட்டர் கேனு, 10 1லேருந்து லட்சம் கோடி வரைக்கும் எந்த நம்பர் வேணாலும் சொல்லுங்க, அதுக்கு தான் எத்தனைன்னு அர்த்தம். எவ்வளவு அப்படிங்கிறது வேறு, அது வந்து ஒன்லி ருபீஸ்க்கு மட்டும்தான் வரும், காசு சம்மந்தமாக மட்டும் வரும். 10 ரூபாய்னு வந்துருச்சு,
இப்போ இந்த கித்தனை இருக்குது பார்த்தீங்களா, எத்தனை, இது வந்து வெள்ளி 10 அவ்வளோதான், 10 நம்பர் அவ்வளோதான். இதில் ரூபா, சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் இது எதுவுமே வராது. ஒன்லி என்ன வரும், நம்பர் மட்டும் தான் வரும். அதுதான் அந்த ஹவு மெனிக்கும் ஹவு மச்சுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். புரியுதா நான் சொல்கிறது, புரிஞ்சதா? ஸோ இப்போது இதை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஓரளவு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் டே 2ல் நீங்கள் இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்கு எது வருது, கித்தனானா என்னது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு அப்படின்னு அர்த்தம். எந்தனா என்னது, கவுன்ஸா. இந்த கவுன்ஸாங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோம், ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக, நமக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசல்ட் வேணும், அந்த டைம் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம தமிழ்லேயே அப்படி தான் யூஸ் பண்ணுறோம். அதுவே நீங்கள் ஹிந்தியில் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நான் அதனால தான் உங்களுக்கு தமிழ்லேயே சொல்லிட்டேன். தமிழ்லேயே நீங்கள் இது பண்ணி பாருங்கள். எந்தன்னு கேட்டால் நீங்கள் அது மட்டும் தான் சொல்லுவீங்க. எங்கன்னு கேட்டால் நீங்கள் அந்த பிளேஸ் மட்டும்தான் நீங்கள் சொல்லுவீங்க. எப்போன்னு கேட்டால் நீங்கள் ஒன்லி டைம், டேட், இயர் இதிலிருந்து எதை ஒன்று சொல்லுவீங்க, வேறு எதுவுமே வராது. அதே தான் ஹிந்திக்கும் வரப்போகுது. ஓகேவா? ஸோ டே 2ல் நீங்கள் இதை நல்லா மைண்டில் வச்சுக்கணும். அகைன் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணியிருக்க. ஓகே, ஸோ இன்றைக்கி டே 2 கிளாஸ் வந்து ஓவர். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது சில விஷயங்கள் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு ஓகே இன்றைக்கி ஒரே நாள் எல்லாத்தையும் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லி முடிக்காதீங்க, சரிங்களா? நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 2 கிளாஸாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 2க்கு மேலே போக வேண்டாம். அதாவது 2 லெசன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 1 தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸாக இருக்கும். நிறைய நல்லா புரிஞ்சு படிச்சுக்கலாம். ஒரே நல்ல 3 லெசன் 4 5 லெசன்னா ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அதோட நீங்கள் டக்குன்னு கேட்கும் போது அவ்வளோ இது படித்த உடனே நான் ஒரு கேள்வி கேட்குறேன், வீக்லி நான் ஒரு கேள்வி கேட்பேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். அதனால தான் சொல்கிறேன், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 1 லெசன் 2 லெசனோடு முடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போக வேண்டாம், படிக்க வேண்டாம். டைமே இருக்கட்டும், நீங்கள் படிக்க வேண்டாம். அடுத்த நாள் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, இல்லை ஒரு நாள் விட்டு பார்த்துக்கோங்க. ஒரே நாளில் எல்லாத்தையும் நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகேவா? ஸோ அதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ இன்றைக்கி டே 2 லெசன் வந்து ஓவர். அடுத்து நம்ம டே 3ல் என்ன லெசன்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ டாட்டா, பை, டேக் கேர்.